ஸோ டாம் ஹாலண்ட் ரீச்சஸ் ஒரு எமோஷனல் ஹைட் அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்போ டாம் ஹாலண்ட் ஃபர்ஸ்ட் அப்பியர் as Spider-Man and Captain America, I immediately thought Marvel has found a promising newcomer to take on the role of Peter Parker. Even Holland had அந்த charm இருக்கட்டும், ஹியூமர், பர்சனாலிட்டி டு பிளே எவ்ரி ஒன் ஃபேவரட் அந்த வெப்ஸ்லிங்கராக இருக்கட்டும். ஹோம் கமிங் ஃபார் ஃப்ரம் ஹோம் ரெண்டு படம் வந்தப்போ எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஈவன் அந்த படத்தில் அவர் ஆன்டகனிஸ்டான மைக்கேல் கிட்டன் வல்ச்சர் கேரக்டராக இருக்கட்டும், கிலகன் அந்த மிஸ்டீரியோ வேற லெவல் மைண்ட் கேம் மாஸ்டர்ஸ், இவங்க ரெண்டு பேர் தான் அந்த படங்களை எலிவேட் பண்ணாங்க. பட் இந்த படம் ஸ்பைடர்மேன் அந்த ஸ்பைடர் அந்த ஸ்டோரின்றது ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் சுத்தி தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஸ்பாயிலர்ஸே இல்லாத இந்த ரிவ்யூக்குள்ள போகலாம். ஸோ வெல்கம் டு மூவி மேக்ஸ். Welcome to Movie Max, where we dive deep into the world of film. Let's get started. கைஸ், இந்த படத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஹீரோவோட கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். அவன் லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அவனை மென்டலி எமோஷனலி கம்ப்ளீட்டா மாத்திடுது. ஹீரோவுக்கு கிடைக்கிற சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஷிப், எமோஷனல் பாண்டிங் எல்லாமே ரொம்ப நேச்சுரலா ஃபீல் ஆகும். அதுவும் கிளைமேக்ஸ் போகிற ஜேர்னில ஒவ்வொரு சீனுமே கூஸ் பம்ப் கொடுக்குற லெவல் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் இருக்கு, எமோஷன் இருக்கு, மெசேஜ் இருக்கு. ஆனா இது எதுக்குமே ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகாது. ஸ்பாயிலர்ஸ் இல்லாம சொல்லணும்னா இந்த மூவி உங்க ஹார்ட்டை டச் பண்ணும். கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் தான் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மீன் வைல் ஸ்பைடி பேட்டில்ஸ் எ டெட்லி நியூ எனிமி இன் த பிக் ஆப்பிள், எ வில்லன் ஹூ கேன் ஜம்ப் ஃப்ரம் பாடி டு பாடி. இந்த படத்தோட வில்லன் இருக்கானே ஸ்பைடர்மேனுக்கு இந்த தடவை வந்திருக்க வில்லன் ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. இவனோட பவர் என்னன்னா ஒருத்தர் பாடியில இருந்து இன்னொருத்தர் பாடிக்கு ஜம்ப் பண்ணிடுவான். அதனால யார் எனிமி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் டேமேஜ் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு பெரிய சீக்ரெட்டை ப்ரொடெக்ட் பண்ண ஸ்பைடர்மேன் லைஃபே ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்றாரு. அது மட்டும் இல்ல, பிராங்க் கேஸ்டில் அதாவது பனிஷர் என்ட்ரி ஃபுல் மாஸ் வந்த உடனே புல்லட்ஸ், எக்ஸ்ப்ளோஷன், ஆக்ஷன் ஸ்கிரீன் ஃபுல்லா தான் செம மாசா இருக்கும். ஸோ சாடி சிங்கோட கேரக்டர் பத்தி நான் இங்க எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களோட ரோல் எம்சிஓ ஃபியூச்சரை கம்ப்ளீட்டா மாத்தக்கூடிய லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. வெப்ஸ்லிங்கிங் இஸ் சோ இம்மர்சிவ் அப்படின்னு சொல்லுவேன். ஷார்ட் இன் அ யூனிக் வே கம்பேர்ட் டு த அதர் ஃபிலிம்ஸ். தெர் ஆர் POV ஷார்ட்ஸ் ஓவர் த ஷோல்டர். இட்ஸ் ரியலி கெட்ஸ் இம்மர்சிவ். பீட்டர் ஃபேஸுக்கு அண்டர் த மாஸ்க் ஒரு ஐல ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க லைட்னிங்கோட. அந்த எக்ஸிகியூஷன் வேற லெவல். அந்த சினிமாட்டிக் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போது ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு தான் சொல்லுவேன். பொதுவாகவே மார்வல் யூனிவர்ஸ்னா பெருசா சேஞ்சஸ் பண்ற ஒரு பயப்படுற பிரான்ச்சைஸ் சொல்லுவாங்க. ஆனா இந்த மூவி கொஞ்சம் கொஞ்சமா அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இந்த படம் ஜஸ்ட் ஒரு மாஸ் ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் மட்டும் இல்லாம பீட்டர் பார்க்கற இன்னும் மெச்சூரான ஹீரோவா எவால்வ் பண்ணுது. ஸோ சூப்பர் ஹீரோனா எல்லாத்தையும் சிங்கிள் ஹேண்டடா ஹேண்டில் பண்ணுவான்னு நம்ம நினைப்போம்ல. ஆனா இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்குதுங்க. எவ்வளவு பவர்ஃபுல் பர்சனா இருந்தாலும் லைஃபோட பேட்டில்ஸை தனியா நீங்க ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்ற இந்த கான்செப்ட் புதுசு இல்லை. இது வந்து ஒரு பிராண்ட் நியூ டே தான், பிராண்ட் நியூ ஐடியா இல்லை. ஸோ ஹல்க் வரக்கூடிய அந்த MCU கேரக்டர்ஸ்லாம் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அத்தகலமா இருந்தாலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்றது வேற லெவல். ஸோ இந்த படத்துல பிரச்சனை அப்படின்றது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல சில கேரக்டர்ஸ்க்கு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ஆனா அது வந்து இம்பாக்டா அந்த ரைட்டிங்ல வந்திருக்கலாம். ஸோ ஆனா அப்படி இல்லை. ஸோ அதுவே இந்த படத்துக்கு டிராபேக். இந்த படத்தோட ரன் டைம் கிட்டத்தட்ட 2 hours 35 minutes கிட்ட வருதுங்க. ஸோ ஒரு சில இடங்கள்ல இன்னுமே கிறிஸ்பா கட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆக்சுவலா 2 மூவி பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த படத்துக்கு பிரச்சனையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவல், செகண்ட் ஆஃப் அப்படின்றது ப்ரீ கிளைமேக்ஸ் வர கொஞ்சம் ஆவரேஜ். ஸோ கிளைமேக்ஸ் அப்படின்றதும் வேற லெவல். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஸோ மார்வல் ஃபேன்ஸுக்கும் இல்லை, சினிமாட்டிக் அதாவது வேர்ல்ட் சினிமா ஃபேன்ஸ் அதாவது ஒரு பிரம்மாண்டம், பிரமிப்பு, இதை தான் நம்ம வந்து இந்த மாதிரி படங்களை எதிர்பார்ப்போம். அது கண்டிப்பா இந்த படத்துல இருக்கு. ஸோ சில்ட்ரன்ஸோட ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ஸோ கண்டிப்பா என்ன பொறுத்தவரை இந்த படம் வந்துட்டு ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ஃபிலிம் தான். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 3 out of 5. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.